ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா வெண்பொங்கல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு எவ்வளவோ அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சீரகம், பச்சை மிளகா, அப்புறம் மிளகு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் ஹிங்கு இது போட்டு அப்புறம் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரிசியும் பருப்பு ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இதில் எண்ணெய் நெய் எதுவுமே போட வேண்டாம். அரிசி போட்டுக்கோங்க, அப்புறம் பருப்பு போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் மட்டுமே போதுமானது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வரும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது ஓரளவுக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அலச போகிறோம். இப்போ தான் அலச போகிறோம். அதனால் இந்த நிறம் வந்தாலே போதுமானது. ஓகே, இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. தடவை அலசியாச்சுங்க. அலசின பிறகு இப்போ நம்ம என்ன போகிறோன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு பார்த்திங்கன்னா நெய். ஸோ நெய் இப்போ பற்ற வச்சாச்சுன்னா இதில் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். இதில் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இதில் பச்சை மிளகா போடுறோம். அப்புறம் மிளகு போட்டுருங்க, அப்புறம் சீரகமும் போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஹிங் பவுட்ரு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் நான் போட போகிறேன். தண்ணி போட்டாலும் சரிங்க, இல்லை அரிசி பருப்பு போட்டுட்டு நீங்கள் தண்ணி போட்டாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்லாம் மாற போகிறது கிடையாது. கொஞ்சம் தண்ணியை நான் கொட்டிட்டு மீதி இதை போடுறேன். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1.5 கப் இருக்குங்க. நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. உங்களுக்கு நல்லா குழையாக வரணுன்னா 5 டம்ளர் கூட ஊற்றலாம். 4, 5 இது கரெக்டான அளவு. அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும், தண்ணிமாக ஆகிடும் பொங்கல். ஸோ அதனால் பார்த்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ உப்பு போடுறேங்க.
இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இன்னும் ஒரு ½ ஸ்பூன் கூட போதும். ½ ஸ்பூனுக்கு அளவுக்கு கீ போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பொங்கல். ஸோ இது போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரணும், தெரியுதுங்களா? பபிள்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்தக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் லிட்டை மூடிட்டு 4 விசில் 5 விசிலுக்கு விட்டுருங்க. தாராளமாக 4-5 விசிலுக்கு விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேனில் நெய் போட்டுக்கிறேங்க. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முந்திரி பருப்பு இதில் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் 5 விசில் விட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் குக்கரை. முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் போட்டுருங்க. பாருங்கள் தண்ணியும் அவ்வளோ இல்லை, நல்லா வந்துட்டு ஹோட்டல் பொங்கல் மாதிரி நீட்டாக வந்திருக்கு. இவ்வளோதாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே கீ போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.